சென்னை வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் குமார் பெசன்ட் நகர் கடற்கரையில் ஆய்வு மேற்கொண்டு மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை கேட்டறிந்தார். அப்போது அவருடன் எமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை பார்ப்போம். சென்னை மாநகராட்சி மண்டலம் 13 சேர்ந்த அதிகாரிகளும் இங்கே இருக்காங்க. உடனே சில கேள்விகள் சார். முதல்ல வாழ்த்துக்கள், சிறப்பாக விட்டுவிட்டீங்க. இப்போ சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மண்டலம் 13 வரக்கூடிய பகுதி இந்த பெசன்ட் நகர். இப்போ அதிகாரிகளோட ஆய்வு பண்ணியிருந்தீங்க. இங்கே முக்கியமாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய இங்கே இந்த பெசன்ட் நகர் கடற்கரையை பொறுத்த வரைக்கும் என்ன இஷ்யூ சொல்லியிருக்காங்க? நீங்கள் கார்பரேஷனில் என்ன சொல்லியிருக்கீங்க? அவங்களுடைய கோரிக்கை மக்களும் எங்களுக்கு பணியாற்றினாங்கன்னா, ரொம்ப சேர்ந்தா போல தோல் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 3 ஷிஃப்ட்டு நம்ம வச்சுருக்கோம். மார்னிங் 6லேருந்து 10, திருப்பியும் 10லேருந்து 2, 2லேருந்து 6 வச்சுருக்கோம். ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் 14 பேர் 12 பேருன்ட்டு வேலை செய்கிறாங்க. செய்யும்போது மட்டும் இல்லாமல் நாங்கள் 32 டஸ்ட்பின் வச்சுருக்கோம். அதை பிரித்தும் வச்சுருக்கோம். அட்டைகளுக்காகவும் பிளாஸ்டிக்காகவும் பிரித்தும் வச்சுருக்கோம். பிரித்து வச்சுருக்கிறதுல கரெக்டாக கொண்டு போயிட்டு அவங்க சேர்த்தாங்கனாலே அவங்க சாப்பிட்ற பொருள் உண்டான மீதி அந்த பிளாஸ்டிக்கு அட்டை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மிஷின் வச்சு 3 வேளை நம்ம வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் நம்ம தோல் கொடுக்கலன்னா அது ஒன்றுமே பண்ண முடியல. இது ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட், கடை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடையில் 650 கடை ஏற்கனவே அலர்ட் ஆகிருக்கு. அதில் ஒரு சில பேர் கடைங்க எங்களுக்கு அதுதானான்றது எங்களுக்கும் சரியாக வரல. அந்த லைசன்ஸ் எல்லாம் ரெனியூ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனோட லாக் புக்கெல்லாம் எடுத்துன்னு வர சொல்லியிருக்கேன். 3வது பாயிண்ட்டு, டாய்லெட் பார்த்திங்கன்னா டாய்லெட் கிளீனிங் தமிழ் மேட்ரிமோனி அவங்களே செய்கிறாங்க. அதை வாலண்டியராக செய்கிறாங்க. கிளீன்லினஸ்க்காக அவங்க எதுவும் பணம் வாங்குறது இல்லையா, அவங்களே அதை க்ளீன் பண்ணி கரெக்டாக வச்சுருக்காங்க. சுத்தமாக இருக்குன்னு இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரி மக்கள் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு டாய்லெட்டையோ இல்லை யாருனால முடியுதோ அஃபோர்டபிலிட்டி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் எடுத்தாங்கன்னா ரொம்ப பிரமாதமாக நம்மளுடைய இடம் அமையும். ஃபிஷர்மேன் டென்ட்டுக்கு இப்போ ஒரு 20 நாள் முன்னாடி தான், எலெக்ஷனுக்கு 20 நாள் முன்னாடி தான் அந்த ஃபிஷர்மேன் டென்ட்டு போட்டிருக்கோம். அதில் இன்னும் கரெக்டான முறையில் ஒன்றும் அமையலை சார் அப்படின்னாங்க. அதையும் சரிப்படுத்தி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். மற்றபடி இங்கே இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நாங்கள் பேசுனது இந்த பாயிண்டெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். லைட்டிங் ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லாயிருக்கு, ஒரு இடத்த தவிர. ஆறுபடை கோயிலில் போடும்போது அந்த இடத்துல நைட்டு 3 மணி கூட டாஸ்மாக் உள்ளே வருது. 3 மணி கூட பேசுகிறாங்க. நேற்றே போலீஸை கூப்பிட்டு அவங்கக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவங்களும் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு இருக்காங்க. போலீஸ்க்கு அங்கே ஒரு பூத் இருக்குது. அந்த பூத்தில் அவங்க டெஃபினட்டாக உட்காரணுன்றதையும் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வந்தால் தான் ஒவ்வொருத்தர் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செஞ்சால் தான் கவர்மெண்ட்லேயும் எல்லோரும், அவங்களும் மனுஷங்க நம்மளும் மனுஷங்க, எல்லோரும் தோல் கொடுத்தா தான் கரெக்டாக ஓடி வரும். இதை நம்ம உணர்ந்து செய்யணும். இதுதான் என்னோடய வேண்டுகோள். மக்களுக்கு அடிப்படை வசதி வேணும். அடிப்படை வசதின்றது ஓகே, அந்த இடத்துல நம்ம உரிமை கொண்டாட முடியலை. ஓகே, உரிமை கொண்டாட முடியலன்னா கூட நீங்கள் அடிப்படை வசதியை கொடுத்தாகணும் அங்கே இருக்கிற வாழ்கிற மக்களுக்கு. அது என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலான்றதை நானும் கலந்து ஆலோசிக்கணும், அவங்களும் கலந்து ஆலோசிக்கணும். அதுக்கு ஆலோசிச்சுட்டு அவங்களுக்கு உண்டான எல்லா அடிப்படை வசதிகளும் சேர்ந்து கொடுக்குறோம். அது நம்ம எப்படி செய்ய போகிறோன்றதை கலந்து ஆலோசிச்சிட்ட அப்புறம் தான் அந்த பாலிசி டெசிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட், இது ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் இருக்காங்க, CR ரிசர்ச் ஜோனில். ஸோ அதை கலந்து ஆலோசிச்சுட்டு நம்ம பண்ணணும். ஒளிப்பதிவு சுந்தருடன் அன்பழகன்.